ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு மேக்ஸி மட்டும் தான் ரெடி பண்ணேன். இன்னைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் நான் வந்து வெளிய போகணும். அதுக்காக சரி 9 மணிக்குள்ளேயே நம்ம இந்த மேக்ஸிலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டேன். நேத்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே சேம் கஸ்டமர் தான் இந்த கிரீன் கலர் குடுத்துருக்காங்க. இன்னொரு ஒயிட் கலர் கூட குடுத்துருக்காங்க. அதுவுமே இனிமே தான் ஸ்டிச் பண்ணணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் என்ன ஸ்டிச் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கே முடிவு பண்ணி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் முடிவு பண்ணி கண்டிப்பா வச்சுருவேன். ஏன்னா, அப்பதான் நாளைக்கு எதையுமே யோசிக்காம, யாரு முன்னாடி கேட்டா, யாருக்கு அப்புறம் கேட்டா, யாரு அர்ஜென்ட்டா கேட்டாங்க, அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே யோசிக்காம நம்ம டக்குன்னு எந்திரிச்ச உடனே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, நான் வந்து எப்போதுமே முதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கான என்னோட பிளான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மேக்ஸி ட்ரெஸ் வெளியூருக்கு அனுப்பணும். அதனால 2 மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வச்சிரணும். அதுக்கப்புறம் ஒரு 4 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் 4 நார்மல் ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு. 6 ப்ளவுஸையும் முடிச்சா முடிக்கலாம். அப்படி இல்லன்னா, எதுவரைக்கும் முடிக்க முடியுதோ, ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியுதோ அத முடிச்சுட்டு, மிச்சம் இருக்கிறத கட் பண்ணியாச்சும் வச்சிரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னோட பிளானு. ஆனா, அம்மா நேத்து நைட்டு 11 மணிய போல என்ன சொல்ட்டாங்கன்னா, "வாங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஒரு மாதிரியா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. டக்குனு வேற எங்கேயாவது போறதா இருந்தா, ஓகே எனக்கு வேலை இருக்குனால வர முடியாது. அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். கோயிலுக்குலாம் போறேன்னு சொல்றப்போ, வர முடியாதுன்னு சொன்னோம்னா, "உன்னால தான் கெட்டு போச்சுங்கிற" மாரியே பேச ஆரம்பிச்சுருவாங்க. "அப்படி என்ன வேலை பார்க்குற?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க சில பேரு. அதெல்லாம் டக்குனு மைண்டுக்குள்ள வந்துட்டு, "ஓகே போயிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்ட்டேன். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சரி 9 மணிக்கு போல கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்குள்ள நம்மளால எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். குளிச்சு கிளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, அதுக்குள்ள ஏதாச்சும் முடிஞ்சத தச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு, இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸ தான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வழவழன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா! ரொம்ப டைம் எடுக்குமோ அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா, இதில கொஞ்சம் கொஞ்சம் கோடு கோடா அப்படியே சாட்டின் மிக்ஸ் ஆனதுனால, நம்மளுக்கு வந்து ஈஸியா ஸ்டிச் பண்றதுக்கு சூப்பரா வந்துச்சு. "எப்பா! ரொம்ப நல்லதுடா சாமின்ட்டு" கடகடன்னு இத முடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்துட்டு எனக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து ஃபுல்லாவே இந்த சாரி ஃபுல்லாவே முந்தான பக்கத்தில வந்து நெறைய கல் இருந்துச்சு, ஸ்டோனு. ஆனா கஸ்டமர் வந்து அது வேண்டாம். எனக்கு டாப்ல பிளைனாவும் டாப்பும், ஸ்லீவும் பிளைனா இருக்கட்டும். பாட்டம்ல கீழ மட்டும் அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்தா போதும். மத்த இடம்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோன் இருந்துச்சுன்னா, அத ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண கட்டியுமே ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா டாப்ல பிளைனா இருக்கிறதுனால, பாட்டம்ல மட்டும் தானே கீழ இருக்கு. அத மட்டும் தானே கொஞ்சம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருந்தா போதும். நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிரலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஸ்டமருக்கு துணி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ இந்த 3 கிளாத் பார்த்தேன்னா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளாத்தும் நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. சரி இதில ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கணும் அப்டின்ட்டு அதுக்கு முன்னாடி போறப்பயே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஓகே இந்த தடவ போறப்ப எடுத்துட்டு வந்துரலாம் அப்டிங்கிற மாரி எடுத்துட்டு வந்து நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் தான் அது. நார்மலா ஓப்பன் டாப் வச்சிருக்கேன். 3/4 ஸ்லீவ் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வி நெக் மாரி குடுத்திருந்தேன். பேக் ரவுண்டு நெக்கு. நார்மல் எப்போதும் போல தான். ரொம்ப டிசைனா அங்க, இங்க அப்படி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்காது. நல்லாருக்குமா? அப்படிங்கிற மாரியே டவுட்லயே நான் வந்து பண்ண மாட்டேன். நார்மலா நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த மாதிரி தான் நான் எப்போதுமே ஸ்டிச் பண்ணுவேன். இப்ப இது எதுக்கு நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 11 மணிக்கு முடிவு பண்ணோமா, அதுக்கப்புறம் உட்காந்து தச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருந்தேன். எப்பயாச்சும் தச்சுக்கலாம், எங்கேயாச்சும் வெளிய போறப்ப தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி டைமே இல்ல. இல்லன்னா ஃப்ரீ டைம்லயாவது ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். சுத்தமா எனக்கு நேரமே இல்ல. அப்படியே நேரம் இருந்தாலும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணுதே தவிர, இது நம்மளோட தப்பும் அப்படிங்கிற மாரி தோணவே மாட்டேங்குது. திடீர்னு நாளைக்கு போலாம் அப்படிங்கவும் 11 மணிக்கு மேல டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஒரு 1 ஹவர்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சேன். பேண்ட்டும் வந்து லெகின்னு, ஷால் வந்து சிஃபான் கிளாத்ல எடுத்து வச்சிருந்தேன். லெகின்ஸ் எடுத்ததுனால பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ற வேலை கிடையாது. அது கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சுட்டு. நான் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே டெய்லர்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா போற நேரத்துல தான் அது தைக்கிறது, இது தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. முக்காவாசி கஸ்டமர்லாம் குடுத்தாங்கன்னா கூட அப்பப்போ தச்சு குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா வீட்ல உள்ளவங்களுக்கு, நம்மளுக்கு தைக்கிறதுக்கு தான் டைமே இருக்காது. போற நேரத்துல தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு தச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாரி தான் பண்ணுவீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ப்ளவுஸ் கிட்ட ப்ளவுஸ் பிட்டாவே அப்படியே செல்ஃப்ல அடுக்கியே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சின்னதா சண்டை வந்துச்சுன்னா, "இது எப்ப தச்சு தருவ?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நீ எப்போ எங்க போறியோ சொல்லு, நான் மொத நாள் உட்காந்து உடனே உனக்கு தச்சு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லியே வச்சிருக்கோம் அப்படியே. எப்போதுமே பட்டு சாரீலாம் ஸ்டிச் பண்ணோம், இல்ல பெரிய பார்டர் இருக்கிற மாரி, கீழ மட்டும் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம பிளீட்டட் மாடல்ல இல்லன்னா கேதரிங் டைப்ல பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாருக்கும். பார்க்கறதுக்கும் ட்ரெஸ்ஸோட லுக் வந்து நல்லாருக்கும். இந்த சாரீல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லா பார்டர் மாரி அப்படியே நெறைய ஸ்டோன் இருந்துச்சு. இத வந்து நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபுல் சர்க்குலர்ல வேணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஆனா, இதுல ஃபுல் சர்க்குலர்ல போட்டோம்னா, அங்கங்க அந்த ஸ்டோன் வந்து அப்படி அப்படியே தெரியும். ஒரே ரவுண்டா தெரிஞ்சா பரவால்ல. இது அங்கங்க தெரியுமா நல்லா இருக்காது. ஸோ கஸ்டமர்ட்ட சொன்னதும், ஓகே நீங்க வந்து ப்ளீட்டட் அப்படி இல்லைன்னா கேதரிங் டைப் 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி கஸ்டமரும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல வந்து நான் ப்ளீட்டட் டைப் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் டைப்பில் கொடுத்துருக்கேன். கேதரிங் டைப் கொடுத்தோம்னா இந்த சைடில் இப்படி இந்த சாட்டின் கிளாத் வந்து இந்த மாதிரி கோடு கூட இருக்கிறதுனால ரொம்ப புடச்சிட்டு நிற்கிது. அதனால இந்த மாதிரி ப்ளீட்டட் கொடுத்துட்டு இதையுமே அயன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த அளவு கூட நிற்கிது. இந்த ப்ளீட் வந்து அப்படியே கீழே வரைக்கும் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் நிறைய கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து கீழே ஃபுல்லாக அப்படியே ப்ளீட் வரும். இதில் வந்து கிளாத் கொஞ்சம் கம்மி தானே, ஏன்னா அந்த முந்தானை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ஒரு 2 மீட்டர் கிட்ட கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு 2 1/2 மீட்டர் துணி அவ்வளோதான் இருக்கும் அகலத்தில். அதனால இப்போ இதில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் ப்ளீட்லாம் வந்து இந்த இதோட அப்படியே நின்றுடுச்சு. கொஞ்சம் அமுங்கி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அயன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் கஸ்டமர் தான். இந்த இடத்துல நெக்கு கேட்டிருந்தாங்க, எல்லோ கலர் சொல்லியிருந்தேன்ல, அதே கஸ்டமர் தான். ஸோ அவங்க என்ன நெக் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரியே கொடுத்தாச்சு. இது வந்து ஃபுல் ஸ்லீவு. நம்ம வாட்ச் கட்டுவோம்ல, அது வரைக்கும் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்லீவ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வேணான்னு சொன்னதால நம்ம வந்து லைனிங் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தான துணி வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஷால் மாதிரி அப்படியே 4 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, அப்படியே ஷால் மாதிரி ரெடி ஆகிடும். ஒன் சைடு போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால பயங்கரமா இருக்கும். ஏன் அந்த துணிய வச்சு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஓகே, அப்பன்னா கஸ்டமருக்காவது நம்ம அழகா துப்பட்டா மாரி ரெடி பண்ணி குடுத்துரலாம் அப்படிங்கிற மாரி நான் வந்து இது ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து ஏதாச்சும் நெக்ல டிசைன் வச்சிருக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனா கஸ்டமர் கேட்கல. கேட்டா தானே நம்ம வைக்க முடியும். அதனால நம்ம வைக்கல. ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்போ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமே கிளம்பி போக வேண்டியது தான் கோயிலுக்கு. எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எங்க வீட்லேருந்து ஒரு 2 இல்லன்னா 2 1/2 மணி நேரம் கிட்ட வண்டியில போனாலே டைம் ஆகும். அவ்வளோ தூரத்தில இருக்கு. கோயில்ல வந்து 12 மணி போல அபிஷேகம் பண்ணுவாங்களா, அதனால அபிஷேகத்துக்குள்ள நம்ம வந்து போயிரணும். ஏன்னா பால் வாங்கிட்டு போறோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டோம்னா நல்லது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமா தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அர்ச்சனை சாமான், பூவு, பழம் எல்லாமே இதுக்கப்புறம் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள கடத்தெருவுல தான் வாங்கணும். இங்கேருந்து வாங்கி தூக்கிட்டு போறதுக்கு நம்ம அங்கேயே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குமா, அதனால டைம் பார்த்து தான் போகணும். இப்போ போயிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா தான் இருக்கு. பார்க்க வானம்லாம் வெயில்லாம் அடிச்சுக்கிட்டு நல்லா தான் இருந்துச்சு. எப்போதுமே நம்ம ஊர் அந்த ரோடு போறப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத பார்த்துட்டு போறதே நல்லா ஜாலியா இருக்கும். எப்படியோ 11:30 மணிக்கெல்லாம் கோயில் வந்து ரீச் ஆயிட்டோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இனிமே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு தான் வந்தோம். அப்பயே வந்து செம்ம மப்பு. ஆஹா! போறப்ப நல்லா வேட்டு வைக்க போகுது அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தோம். போயிட்டே இருந்தோம். தூறிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப மழை வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சு நின்னுருக்கு. நம்ம போயிட்டுருக்குறோம். மழை பெஞ்சு நின்னுட்டுருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம இந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம். ஆனா போக போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடு வர வர ரொம்ப மழை பேஞ்சுட்டே இருந்துச்சு. அதனால ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஒரு வீட்லயே நின்னுட்டோம். அதுக்கப்புறம் நின்னு நின்னு வீட்டுக்கு வரதுக்கு மணி 8க்கு மேல ஆயிடுச்சு. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் குடுத்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து போட்ட வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டம்மி வந்து எங்க வாங்குனீங்க? அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இந்த டம்மி வந்து பார்த்தீங்கன்னா, கல்கா டம்மி அப்படிங்கிற இதோ இருக்கு பாருங்க. கல்கா டம்மி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா தான் வந்திருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதோட அன்பேக்கிங் வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி ரிசீவ் ஆனுச்சு, அத எப்படி பேக் பண்ணி எப்படி அனுப்பியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நான் அதில தெளிவா குடுத்துருக்கேன். ஆனா எங்க வாங்குனேங்கிறத நான் இப்ப சொல்றேன். கல்கா டம்மில வாங்கியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாங்குனோம். இது தனி ரேட்டு, இது தனி ரேட்டு. 2ம் சேர்த்து வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் அவங்க அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. 2த்தையும் தனித்தனியா வாங்குனா 6500 அந்த ரேட்ல வரும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் நம்ம 2த்தையும் ஆ 2த்தையும் தனித்தனியா வாங்குனா 6500 கிட்ட வரும். சேர்த்து வாங்குனோம் அப்டின்னா, கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும். எவ்வளோன்னு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. அதனால எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ நீங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. ஹிந்திக்காரவங்க தான், தமிழ் ஆள் கிடையாது. ஆனா, கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். நான் வாங்குனப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டு, திரும்ப எங்க வீட்ல திட்டுறாங்க. எனக்கே பயமாயிடுச்சு. வருமா? வராதா? ஹிந்திக்காரவங்களா வேற இருக்காங்களா? ஹிந்திக்காரவங்கன்னு சும்மா சொல்லல. அது பயமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, திரும்ப எனக்கு ரிட்டர்ன் பணம் போட்டுருங்கவும், பணத்த வந்து திரும்ப ரிட்டர்னும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அவங்க போட்ட பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. மறுபடியும் அவங்களுக்கு பணத்த போட்டுவிட்டு, நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது இது வாங்குறதுல அ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டம்மி வாங்குறீங்கன்னா, ஒரு டம்மிக்கு நீங்க ரூ. 200 பே பண்ணி
நீங்க வாங்கிக்கலாம். வாங்குன பிறகு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி ரூ. 200 ஃபர்ஸ்ட்டே பே பண்ணிடணும். பே பண்ணீங்கன்னா, அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அமௌண்ட் வந்து குடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி மாரி தான். அந்த மாதிரி குடுத்து வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லாருக்கு. ஏன்னா, அப்படியே காசு போனாலும் இப்ப 2 டம்மிக்கு நான் ரூ. 400 கட்டியிருப்பேன்னா, அந்த ரூ. 400 தானே போகுது. ரொம்ப எல்லா அமௌண்ட்டும் போகாம இந்த இந்த அளவுக்காவது கம்மியா போகுதுல்ல, அந்த மாரி யோசிச்சேன். ஆனா, இது கொஞ்சம் நல்லாருக்கு. எனக்கு ரிசீவ் ஆனுச்சு. ட்ரஸ்டபிள் பேஜ் தான். வேணுங்கிறவங்க அ கண்டிப்பா அங்கேயே வாங்குங்க. நல்லாருக்கு. அவங்களே வந்து நெறைய டம்மி வச்சிருக்காங்க. இதுலயே ஒயிட் கலரு, இன்னும் பிரீமியம் குவாலிட்டிலாம் கூட இருக்கு. இதுதான் ஸ்டார்ட்டிங்ன்னு நெனைக்கிறேன். இத விட பிரீமியம் குவாலிட்டி நல்ல நல்ல குவாலிட்டிலாம் இருக்கு. ஒயிட் கலர்ல கலர் கலரா உள்ளதெல்லாம் இருக்கு. இங்கேயே வந்து நம்ம வந்து ஸ்டீல்ல வாங்கியிருக்கோமா, இதுலயே வந்து வுட்டன்ல உள்ளதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகம். ஏன் நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட்டிங்ல ஏன் அவ்ளோ காசு குடுத்து வாங்குவானே? இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா? ஆகாதான்னு கூட அவ்வளவா தெரியாது. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு சும்மா மேக்ஸி ட்ரெஸ்ஸ ஷோ பண்றதுக்காக மட்டும் தான் இது. ஏன்னா தரையில போட்டு போட்டு எப்போதும் எடுக்கிறோமா, அதனால சரி மேக்ஸி ட்ரெஸ்ஸ ஷோ பண்றதுக்காக மட்டும் நம்ம இத எடுப்போம். அப்படின்ட்டு வாங்குனேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, மாம் அண்ட் டாட்டர் காம்போ ட்ரெஸ், அப்புறம் சின்ன பசங்களுக்கு கவுன்லாம் ஸ்டிச் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்காக வாங்குனது. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். அடல்ட்ல வந்து 10ஆம் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்ட்டா என்னோட பாடி சைஸ்க்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது இது வந்து நீங்க ரொம்ப பெரிய சைஸ் வாங்க வேண்டாம். சின்ன சைஸ் வாங்குங்க. இதான் 10 ஓகே. 10 கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ட்ரெஸ்ஸ வந்து போட்டு நம்ம பேக் சைட்ல பின் பண்ணிக்கிட்டா கூட ஃபிட்டிங் சூப்பரா காட்டும். ஆனா, பெருசா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு சின்ன மேக்ஸி டைப்லாம் நீங்க வந்து இதில போட்டு காட்ட முடியாது. எல்லா டைப்பும் ஓரளவுக்கு எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டு காட்டணும்ல. எல்லா சைஸோடதும் போட்டு காட்டணும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 10ல வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 9 கூட வாங்கிக்கலாம். அதுக்கு கீழ வேண்டாம். 9, 10 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்கலாம். அதுக்கு மேலயும் வேண்டாம், அதுக்கு கீழயும் வேண்டாம். அடல்ட் டம்மில. நான் யூஸ் பண்ணதுனால நான் இத வச்சு அ என்னோட இது எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒண்ணு 9 இல்லன்னா 10 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து 10 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் சைஸ்ல வந்து 22 இது வந்து ஏஜ் படி குடுப்பாங்க. இது வந்து இது வந்து சைஸ்ல குடுக்குறாங்களா, 9, 10 அந்த மாரி சைஸ்ல குடுக்குறாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் படி குடுப்பாங்க. 1, 2, 3 அந்த மாரி ஏஜ் படி குடுப்பாங்க. நான் வந்து 2 வயசு பிள்ளைக்கு ஏத்த மாரி வாங்கியிருக்கேன். 1 வயசு பிள்ளைனா ரொம்ப சின்னதா இருக்குமா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7 வயசு, 6 வயசு பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் போட்டோம்னா, சுத்தமா ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வயசு பிள்ளைக்கு ஏத்த மாரி நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே நீங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஏன்னா இப்ப நான் வந்து 1 இயர் பேபிக்குலாம் வந்து பர்த்டேக்காக நான் வந்து கவுன்லாம் ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இதில போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், நான் வந்து ஒரு 2 வயசு பிள்ளைக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 2 வயசு பிள்ளைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சைஸ் வந்து உங்க விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுலயுமே வந்து இந்த பாடி ஃபுல்லாவே வந்து எப்படி சொல்றது? பிளாஸ்டிக்லயே இருக்கும். அது வந்து மீஷோல, Flipkartலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். ரூ. 400 ரூ. 500 அந்த மாரி ஜவுளி கடையிலலாம் தொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உள்ளது வந்து இன்னுமே ரேட் கம்மியா இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பின்னுலாம் இருந்துச்சுன்னா, இத வந்து அழகா நம்ம வந்து இப்டி ட்ரெஸ்ஸ போட்டு இப்டி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேமாரி ட்ரெஸ் வந்து நீங்க புதுசா ஏதாச்சும் பேட்டர்ன் அந்த ப்ளீட்டட் டைப்ல ஏதாச்சும் கவுன் டைப்லலாம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. பாடி ஃபார்ம்லயே போட்டு ட்ரை பண்ண போறீங்கன்னா, அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, நார்மலா அந்த 400, 500ல பிளாஸ்டிக்ல வாங்குறது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த பின் வந்து உள்ளயே போகாது. இன்னுமே அந்த ஒயிட் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒயிட் கலர் டம்மி சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து இன்னுமே நல்ல சாஃப்ட் குவாலிட்டில இருக்கும். அது வந்து இப்ப இது கூட நம்ம வந்து கிராஸா இப்டி கிராஸா பண்ற மாரி இருக்கும். அது வந்து நல்லாவே நல்லாவே நெறைய ஸ்பான்ச் இருக்கும். அதனால நம்ம நல்லாவே ஸ்ட்ரைட்டா குத்துனாலும் நம்ம நல்லாவே குத்தலாம். ஆனா இதுவே ஓகே தான். இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவே வந்து இந்த அடல்ட்டோட டம்மி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அ Flipkart, Amazon அதுலயுமே கிடைக்கும். ஆனா குறைஞ்சது ரூ. 6,000க்கு மேல தான் இது ஒரு டம்மியே நம்மளுக்கு கிடைக்கும். அங்க வாங்குறத விட, இங்க வாங்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா வீடியோ எடுத்து அனுப்புனோம்னா, அதுல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா, அவங்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு டேமேஜ் எதுவும் வரல. அதனால நான் ரிட்டர்ன் பண்ணவும் இல்ல. அதனால எனக்கு அத பத்தி கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க மாத்திருந்தாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனா எனக்கு வந்தது நல்ல குவாலிட்டிலாம் நல்லா தான் வந்திருந்துச்சு. பேக்கிங் அப்படி நல்லா சூப்பரா பேக் பண்ணி நெறைய ஃபார்ம்லாம் போட்டு சூப்பரா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. வேணா நீங்க அந்த வீடியோ கூட இருக்கு. நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான் இதுக்கு டீட்டெயில் அவ்வளோதான். இது இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் இத பத்தி தேவை அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்.
ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.